அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என்பொருளும் செய்யுள் எண் 51. ஆராய்ச்சியால் அறியப்படும் மூவர் அப்படின்னு 3 பேர்த்த நல்லாதனார் சொல்றாரு. தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே, சார்ந்து ஒழுகிக் கண்ணும் சலவர் சலவரே, ஈர்ந்த கல் இன்னார் கயவர், இவர் மூவர் தேர்ந்த கால் தோன்றும் பொருள். தொலைவில் வாழ்ந்து தொடர்பு விட்டுப்போய் இருந்த போதும் நண்பர் நண்பர்தான், கூடவே உறவுடன் இருந்தாலும் வஞ்சகர் துரோகி துரோகிதான். பிழைக்கப்பட்ட கல் போன்றவர்கள் கொடியவர்கள், ஆராய்ந்தால் இவர்கள் மூவரும் அறிவுக்கு புலப்படுவார்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை சொல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் என்று அற்புதமான ஒரு பாடலை எம்ஜிஆர் பாடி ஆடி நடிச்சிருப்பார். அது தாங்க இந்த நல்லாதாரா சொல்றாரு. 3 பேர்த்த நீ ஆராய்ஞ்சுதான்ப்பா கண்டுபிடிக்கணும். நட்பாராதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவரும் சொல்லிட்டாரு. அதுல என்னன்னா, முதல் விஷயம் என்னன்னா, கடல் கடந்து தொலைவில் இருப்பான், ஆனாலும் நம்மளை பத்தி அப்பப்ப நினைச்சு பார்ப்பான். எப்பவும் நினைக்க மாட்டான், அப்பப்ப நினைச்சு பார்ப்பான். அந்த காலத்துல நம்ம அப்படி இருந்தோம்ல, இந்த காலத்துல நம்ம இப்படி இருந்தோம்ல, இப்ப எப்படி இருக்க அப்படின்னு நமக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவான். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உடல்நலக் கோளாறு, வேற ஏதாவது பிரச்சனைனாலும் முன்னழகா நிற்பான். அப்படி தொலைவில் இருந்தாலும், கடல் கடந்துன்னு இல்ல, பக்கத்தூர்ல இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பிரச்சனைனா நிக்கணும். பக்கத்தூர்ல இருக்கவங்களே பல நேரத்தில் நிக்கிறது இல்ல, நம்மளும் போறது இல்ல. அப்புறம் எப்படி பக்கத்து ஊர்ல இருக்கவங்க நமக்காக நிற்பாங்க? நிக்கணும். அவன் தான் நண்பன். அந்த நண்பனை என்றும் நீ நண்பன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கீழே உழுகிற, அடிபடுற, ஆபரேஷன் நடக்குது. அந்த ஆபரேஷன் நடந்தோடனே உன்னை முதல்ல பாக்குற உன் நண்பன் தான். உனக்கு குழந்தை பிறந்தா முதல்ல பாக்குற உன் நண்பன் தான். உன் குழந்தையின் பெண்ணினுடைய மகனுடைய கல்யாணத்துக்காக முன்னிருந்து செய்யறான் பாத்தியா, அவன் நண்பன் தான். அவனை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. அவனை ஆராய்ந்து இவன் தான் நல்ல நண்பன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பானுங்க, அல்லக்கைகள், ஜால்ராக்கள். உன்ன மாதிரி நல்லவன் உண்டா, வல்லவன் உண்டா, ஆகா நீ பெரிய ஆளுப்பா, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்மளும் சில நேரங்கள் உதவி செஞ்சிருப்போம். ஆனா அதை சுத்தமாக மறந்துவிட்டு நம்மளை பற்றி புறம் பேசுவார்கள். நமக்கு யார் எதிரிகளோ அவர்களுடன் சேர்ந்து கொண்டு புறம் பேசுவார்கள். இவர்கள் வஞ்சகர்கள். இவர்கள் பயவன் கூட சொல்லக்கூடாது, வஞ்சகர்கள், சலவர். இவர்கள் கூடவே இருந்தாலும் சலவர் சலவர் தான். உன் ஊர்லயே இருந்து உன் கூடவே அவங்க பணியாற்றினாலும் சலவர் சலவர் தான், வஞ்சகர் வஞ்சகர் தான். அவங்களையும் ஆராய்ந்து நீ புரிஞ்சுக்கணும். 3வது ஒரு ஆளை யார சொல்றாருன்னா, அவன் தான் பகைவர், கயவர், கெட்டவன், ரவுடி. அவன் என்ன பண்ணா, ஈர்ந்த கல் மாதிரியா. ஒரு கல்லை உடைச்சுட்டா ஒட்ட முடியுமா? இப்பெல்லாம் குயிக் பிக்ஸ் போட்டு ஒட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த பழைய உறுதித்தன்மை வருமா? வராதில்ல. அதனால அந்த உடைந்த கல்லோடு 2ஆக பிளக்கப்பட்ட கல் போன்றவர்கள் தான் கொடியவர்கள், கயவர்கள். அவர்களையும் பார்த்துட்டு நீ அடையாளம் கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ. இந்த 3ஐயும் நீ ஆராய்ந்தால் மட்டும்தான் உன்னுடைய அறிவுக்கு புலனாகுமே ஒழிய, நீ வெறும் கண்களால், அறிவு கண்களால் அல்லாமல், அகக்கண்கள் அல்லாமல், புறக்கண்களால் பார்த்தாய் என்றால் இந்த 3வர்களையும் உன்னால எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. பல நேரங்களில் தொலைவில் இருக்கும் நண்பனை நீ விரோதி நினைச்சுக்குவ, வஞ்சகன் நினைச்சுக்குவ. அருகில் இருக்கும் வஞ்சகனை நீ நண்பனை ஏத்துக்குவ. இந்த கெட்டவன் கயவனை நீ நண்பனா ஏத்துக்குவ. இப்படி எல்லாம் ஏத்துக்காம இருக்கணும்னா உன்னுடைய மூளையை உபயோகி நீ ஆராய்ந்து பார்த்து செய் அப்படின்னு நல்லாதனார் சொல்றாரு. மீண்டும் செய்யுள். தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே, சார்ந்து ஒழுகிக் கண்ணும் சலவர் சலவரே, ஈர்ந்த கல் இன்னார் கயவர், இவர் மூவர் தேர்ந்த கால் தோன்றும் பொருள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளை, அவடியகரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளோட நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.